எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவிச்சு வராங்க. இதன் மூலமா இந்தியாவுக்கு குடைச்சல் தராங்க. இதனால தன்னுடைய சொந்த மக்களுடைய நிலைமைய ஒருபோதும் கவனிச்சது கிடையாது பாகிஸ்தான். இதன் விளைவு அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காம லட்சக்கணக்கான மக்கள் தவிக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலைமையில இருக்கும்போது பாகிஸ்தான் இந்தியாவோட போரை தொடங்கினா அதோடைய பொருளாதார நிலைமை மேலும் மேலும் மோசமடையும் அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. கடந்த சில ஆண்டுகளாவே பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கிறாங்க. அந்த நாட்டுல அத்தியாவசிய பொருட்களோட விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு. இதன் காரணமா லட்சக்கணக்கான மக்கள் 3 வேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. உதாரணமா பாகிஸ்தான்ல 1 கிலோ சிக்கன்றது 798 ரூபாயா விற்பனை ஆகுது. 1 கிலோ அரிசி 340 ரூபாய் விற்பனை ஆகுது. ஒரு டசன் முட்டையுடைய விலை 332 ரூபாய். 1 லிட்டர் பாலுடைய விலை 224 ரூபாய்னு விற்பனை செய்யப்படுது. பாகிஸ்தானை சேர்ந்த சுமார் 10 மில்லியன் மக்கள் 3 வேளை உணவு கிடைக்காம தவிச்சிட்டு வர்றதா ஒரு அறிக்கை சொல்லுது. இப்படி பல பொருளாதார சவால்களுக்கு மத்தியில சிக்கி இருக்கிற பாகிஸ்தான் இந்தியாவோட போரை தொடங்குறது பொருளாதார ரீதியா மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். உலக வங்கி வெளியிட்டிருக்கிற அறிக்கையின்படி ஏற்கனவே பாகிஸ்தான்ல வேளாண்மை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க பெரும்பாலும் நெல் மற்றும் சோளம் விளைவிக்கப்பட்ட நிலைமையில காலம் தவறிய மழை, வறட்சி உள்ளிட்டவை காரணமா விவசாயம் சரிஞ்சிருச்சு. இதனால ஏற்கனவே அங்க உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இருக்கு. பாகிஸ்தான் அரசு வெளிநாடுகள்ல இருந்து தான் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு. அதுக்கு போதிய அளவிலான வெளிநாட்டு பணம் கையிருப்பு பாகிஸ்தான் அரசு கிட்ட இல்ல. இதன் காரணமா நடப்பாண்டுல மட்டும் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான பாகிஸ்தான் மக்கள் கடுமையான உணவு பஞ்சத்துல சிக்கி தவிப்பாங்கன்னு உலக வங்கியின் அறிக்கை சொல்லுது. குறிப்பா வேளாண்மையை சார்ந்து இருக்கிற கிராமப்புறங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர பாகிஸ்தான்ல பணவீக்க விகிதம் பல மடங்கு உயர்ந்திருக்கு. உருளைக்கிழங்கு, தக்காளி, காய்கறிகள் மற்றும் பழங்கள் உள்ளிட்டவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு. இதனால சாமானிய மக்களால 3 வேளை உணவென்ற தேவையை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைமையில இருக்காங்க. இந்த சூழல்ல தான் பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தூண்டுறாங்க. பஹல்காம் சம்பவம் காரணமா இருநாட்டு உறவிலும் பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பாகிஸ்தான் அரசாங்கம் உள்நாட்டிலேயே அரசியல் அழுத்தம், பொருளாதார சிக்கல், மக்களின் அதிருப்தின்னு பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. 2024 ஏப்ரல் மாசத்துல இருந்து 2025 ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் மட்டுமே பாகிஸ்தான் இந்தியாவிடமிருந்து 450 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இது ஒரு நேரடி வர்த்தகம். இன்னொரு பக்கம் மறைமுகமா நடந்த வர்த்தகத்தின் மதிப்பு 10 பில்லியன் டாலர்ஸ்னு சொல்லப்படுது. குறிப்பா மருந்து, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே இந்தியாவில இருந்து தான் பாகிஸ்தானுக்கு போகுது. மேலும் சில உணவுப் பொருட்கள் இந்தியாவிலிருந்து துபாய், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போகுது. இப்ப இந்தியா பாகிஸ்தானோட எல்லா வகையான வர்த்தக உறவையும் ரத்து செஞ்சிருக்கிறதால பாகிஸ்தான்ல பெரிய அளவிலான உணவு பஞ்சம் ஏற்படும். சிந்து நதி ஒப்பந்தத்தையும் மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. இதன் மூலமா இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் செல்லக்கூடிய நீர் தடுக்கப்படும். இதனால பாகிஸ்தான்ல விவசாயம் பாதிக்கப்படும். பஞ்சாப் மற்றும் சிந்து ஆகிய மாநிலங்கள்ல வறட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது பாகிஸ்தான்ல வேளாண்மையை பெருமளவு பாதிக்கும். பாகிஸ்தான்ல பணவீக்க விகிதம் 25% உயர்ந்திருக்கு. இதன் மூலமா ஆசியாவிலேயே அதிகபட்ச பணவீக்கம் கொண்ட நாடுன்னு பாகிஸ்தான் பெயர் பெற்றிருக்கு. பணவீக்கம் உயர்ந்து வர்றது, உணவு பாதுகாப்பின்மை, பொருளாதாரம் சரிவடைந்து வர்றது, இந்தியாவுடன் எல்லை மோதல்கள் மற்றும் ஏற்கனவே வெளிநாடுகளில் வாங்கியிருக்கிற கடன்னு இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில பாகிஸ்தான் இந்தியாவோட போர்ல ஈடுபட்டா அது பாகிஸ்தானுக்கு பின்னடைவு தான். போருக்காகவே பல மடங்கு பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். இது பாகிஸ்தானை சேர்ந்த சாமானிய மக்களை மேலும் பாதிக்கும். 22 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை வெளியில கடனா வாங்கியிருக்கு பாகிஸ்தான். அந்த நாட்டின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு வெறும் 8 பில்லியன் டாலரா தான் இருக்கு. இந்த 8 பில்லியன் டாலர்ஸை கொண்டு அடுத்த 1.5 மாதங்களுக்கான இறக்குமதிக்கு மட்டுமே பாகிஸ்தானால செலவிட முடியும். பாகிஸ்தான் அமைதியை நிலைநாட்டணும், பிராந்திய ரீதியா போர் உட்பட எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற நிபந்தனைகளை விதிச்சு தான் பல மில்லியன் டாலர்ஸ் நிதியுதவி வழங்கியிருக்காங்க IMF. ஸோ பாகிஸ்தான் இந்தியாவோட போரில் ஈடுபட்டா IMF வழங்க வேண்டிய பணம் நிறுத்தி வைக்கப்படும். இப்படி பல நெருக்கடியில சிக்கி இருக்கிற பாகிஸ்தான் இந்தியாவுடன் போரில் இறங்கினா பொருளாதார ரீதியா பெரிய அளவுல பின்னடைவை சந்திக்க